இந்த மாதிரி வண்டியெல்லாம் ஓட்டி பார்த்தீங்கன்னா அப்போ தான் தெரியும். ஏன்னா இப்போ ஸ்கார்பியோனா பழைய ஸ்கார்பியோ தான் நிறைய பேர் வந்து ஓட்டிருப்பீங்க, அதோட மைண்ட் செட் உங்களுக்கு வந்துருக்கும். இந்த புது ஸ்கார்பியோவில் இருக்க இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எல்லா வெஹிக்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌசரில் மென்ஷன் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20% இம்ப்ரூவ்மெண்ட், 30% இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் 100% இம்ப்ரூவ்மெண்ட் ஃப்ரம் ரைட் குவாலிட்டி, இன்ஜின், சஸ்பென்ஷன், அதுக்கப்புறம் டெக்னாலஜி, ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ஸ்கார்பியோன்லாம் சூப்பராக மாற்றிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். க்ரூஸ் கண்ட்ரோல் அது ஆர்க் செட் ஆகி நமக்கு வந்து போயிட்டுருக்கு. வெஹிக்கிள் எனக்கு எந்த இடத்துலையுமே நான் இப்போ 120, 130 வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் கூட எனக்கு வெஹிக்கிள் அன்ஸ்டேபிளாக வந்து ஃபீல் ஆகலை. லோ ஸ்பீடில் யூஸ் பண்ணும் போதும் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். ஸ்டியரிங் எனக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குது, வெஹிக்கிள் வந்து திருப்ப முடியல. இப்போ பாருங்கள், இந்த 80ல் வந்து ஸ்டியரிங் அவ்வளோ வெயிட் ஆட் ஆயிடுச்சு. இதுதான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிளுக்கு வந்து தேவை. அது இந்த எஸ்யூவிஸ்லேயே கொடுத்துருக்காங்கிறது சூப்பரான ஃபியூச்சர் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். அழகாக லாங் டிரைவ்ஸ் எல்லாம் இந்த டிரைவர் சீட்டில் இருக்க அந்த லம்பார் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ட்ரைவ் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன்னா அந்த லம்பர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ சீட்டில் இருக்க ஃபீச்சர் உங்களுக்கு வந்து கிடைக்கும். எப்படி சொல்கிறது, அந்த ஸ்பைனெல்லாம் உங்களுக்கு கரெக்டான பொசிஷனில் இருக்கிறதுனால லாங் டிரைவ்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்து போகலாம். நிறைய பேர் இந்த வெஹிக்கிள் வந்து ஓட்டியிருக்காங்க. ஃப்ரம் பெங்களூர்லேருந்து மும்பை வரைக்கும் ஆன் ஸ்ட்ரெச் அந்த மாதிரி எல்லாமே வந்து ஓட்டி ரிவ்யூஸ் வந்து போட்டிருக்காங்க. அவங்க சொல்லும் போது எனக்கு அந்த ஃபீல் ஆகுது. நான் இப்போ ஓட்டி பார்க்கும்போது அந்த வண்டியில் இருக்க ஃபீச்சர்ஸ் அந்த திங் எல்லாமே எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. எல்லாமே இப்போ இந்த இன்ஃபர்டைன்மெண்ட்டில் இருக்க கண்ட்ரோல்ஸ் ஆகட்டும் எல்லாத்துக்கும் டெடிகேட்டட் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாமே டச் பேஸ்டாக வந்து போயிட்டு இருக்காங்க. அது அந்தளவுக்கு சேஃபே கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கே கை வைப்பீங்க உங்களுக்கு வந்து தெரியாது. பட் இந்த இடத்துல வந்து அந்த சேஃப்டிக்குண்டான திங் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. வித் வேர்ல்டு ஃபினிஷில் அந்த ஏசிக்குண்டான இதெல்லாம் வருது. ஜஸ்ட் ஒரு 1 to 2 டைம்ஸ் பழகிட்டாவே நீங்கள் ரோட்டில் உங்களோட கான்சன்ட்ரேஷன் வச்சுட்டு இதில் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். அதுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். பாருங்கள், 4th கீழே நான் ப்ரெஸ் பண்ணதுமே வெஹிக்கிள் அது வாட்டுக்கு போயிட்டே இருக்குது. ஈஸியாக நான் லைன் சேஞ்ச் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஃபியூல் எஃபிஷியன்சி எவ்வளோ வரும் ப்ரோ? சார் டிபெண்ட்ஸ் ஆன் த கஸ்டமர் டிரைவ் பொறுத்து மாறும். ஓகே. நார்மலாக என்னுடைய கஸ்டமர்ஸ் ரிவ்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு புதுசாக ஒரு 1 இயராக வந்துட்டு யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. 16 தாராளமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். 16 வருது. 16 வருது. ஓகே. இப்போ இந்த க்ரூஸ் நார்மலாக ஒரு 80 to 100 நார்மல் ஃபேமிலி டிரைவ் மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கூடுதலாகவே நமக்கு வந்து கிடைக்கும். வித் ஏசியோட. வித் ஏசியோட. ஓகே. ஏன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கஸ்டமர் வந்து ஹைவே கிருஷ்ணகிரி இது மாதிரி வந்து ஹைவே யூசேஜ் இருக்கிறவங்க 16.8 வரைக்கும் வந்து ஓகே, கிட்டத்தட்ட 17 வரைக்கும் எடுத்துட்டு இருக்காங்க. வேற ஏதாவது இப்போ நான் சொல்ல மறந்த ஃபியூச்சர் நீங்கள் சொல்கிறத நான் கூட சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஐகானிக்கா இந்த எஸ்யூவிஸ் டிரைவிங் ஒரு முறை வந்து நீங்க வந்து அந்த ஃபீல் நல்லா இருக்கும். ஓகே, அது டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? ஜிப்ஸாப் ஜூம். இதுல டாப் மோட் எது? ஜூம். ஓகே கைஸ், நான் இப்போ ஜாப்ல தான் வந்து ஓடிட்டு இருக்கேன். ஜாப்லேயே அவ்வளோ ரெஸ்பான்சிவ் எனக்கு இன்ஜின் வந்து இருந்துச்சு. இப்போ ஜூம் தான் வந்து ஹையஸ்டா சேஞ்ச் ஆகல. வெஹிக்கிள் எடுத்துட்டு வந்தால் சேஞ்ச் ஆகுமோ? ஜூம். ஓகே, இப்போ ஜூமில் நம்ம வச்சுருக்கோம். இதுதான் இருக்கிறதுலே பவரான இது. இதில் ரெஸ்பான்சிவாக இருக்கான்னு பார்ப்போம். வாவ், ஜாப்பில் எனக்கு சத்தியமாக சொல்ல போனால் எதுவுமே எனக்கு வந்து தெரியல. அந்த புல் வந்து லீனியரான புல்லாக இருந்துச்சு. இப்போ ஏதோ ஒரு ஸ்போர்ட்டியரான வெஹிக்கிள் ஓட்டுற மாதிரியே இருக்குது. அந்த 2.2 லிட்டரோட என்டையர் கேபிலிட்டியுமே இப்போ தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே வெஹிக்கிள் என்ன வந்து தூக்குது, சீட்டில் சாத்திட்டு வந்து போகுது அது வாட்டுக்கு. ஃபுல் டர்போ ஆப்ஷன். ஃபுல் டர்போ நம்மளுக்கு வந்து ஆன் ஆயிரும். வாவ், அப்படியே புல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஓகே, அதனால தான் நான் ஜாப் மோடு போட்டது. எனக்கு சிட்டி டிரைவபிளுக்கு வெஹிக்கிள் வந்து நல்லா இருந்துச்சு. லோ ஸ்பீட்லேயே எனக்கு வந்து பிக்கப் ஆகிட்டு இருந்துச்சு. இது பாருங்கள், ஆட்டுக்கு போகுது புல் பண்ணிட்டு வெஹிக்கிள். வாவ், ஸ்பீடு ஏறுறதும் எனக்கு ஜாப் மோடு கூட இந்த ஜூம் மோடில் வந்து சூப்பராக தெரியுது அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். ஜிப் வந்து நார்மலா இல்ல அது ஈகோ மாதிரியா? ஜிப் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ மாதிரி சார். ஈகோ மாதிரி. ஓகே, ஜாப் வந்து நார்மல் மோடு. நார்மல் மோட்ல உங்களுக்கு அந்த டிரைவ் குவாலிட்டி, ஸ்பீடு அது எல்லாமே அடிக்குவேட்டா கரெக்டாக ஒரு வெஹிக்கிளுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி வந்துருக்கும். ஓகே, நான் வந்து ஃபீல் பண்ணேன். இப்போ இந்த ஜாப்ல ஜூம்ல வந்து போட்டதுமே ஃபுல் ஸ்போர்ட்டியரா வந்து போயிட்டு இருக்கு. ஃபியர்லெஸ் ஃபீலிங். பிரேக் எல்லாம் சரியான கான்ஃபிடென்ட்டா இருக்கு. சரியான ரெஸ்பான்சிவ். இப்போ பாருங்கள், 6th கியரில் 60லேருந்து பிக்கப் ஆகிட்டு இருக்கு அது வாட்டுக்கு. 2000 RPM மேலே அந்த டர்போ கிக்கினானதும் சீட்டில் சாத்திட்டு அப்படியே வெஹிக்கிள் போயிட்டே இருக்குது. 800லாம் ஒரு ஸ்பீடே இல்லாத மாதிரி போயிட்டுருக்கு இந்த வெஹிக்கிளில்.
இப்போ வெஹிக்கிள் ஸ்பீடு போகிறது மேட்டர் இல்லை. எல்லா வண்டியுமே வந்து ஸ்பீடு போகும். நல்ல இன்ஜின் கொடுத்தாங்கன்னா எல்லா வண்டியுமே ஸ்பீடு போகும். அந்த ஸ்பீடை கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறது நம்மளோட அந்த சஸ்பென்ஷனோட டியூனிங்கு, ஸ்டேரிங்கோட டியூனிங் அதெல்லாம் தான். ஈஸியாக நான் இந்த டிராஃபிக்லோட எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் வெஹிக்கிளை. செம்ம ரைட் குவாலிட்டி ஃபீல் இதெல்லாம் வந்து கிடைக்குது. ஓகே, வீடியோ ஓரளவுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல். வேறு எந்த வெஹிக்கிள் வந்து டிரைவ் ரிவ்யூ நான் வந்து போடணும்னு கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதுவும் கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஷோரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அது எல்லாமே கீழே வந்து கொடுக்குறேன். மஹிந்திரா டெஸ்ட் ட்ரைவ் பண்ண விரும்புனீங்கன்னா அவங்க கன்சல்டன்ஸ்லாம் கால் பண்ணி அசிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா திருப்பியும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல். அண்டில் தென் பை ஃப்ரம் கிறிஸ் வியூஸ்.